வணக்கம். நாம் தமிழர் கட்சி இப்போ தமிழ்நாட்டில் 8.2% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான மாநில கட்சியாக உருவெடுத்ததுக்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள். அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறினாலும் நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடியிலிருந்தே மாநில கட்சியாக தான் இருந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் கணிசமான வாக்குகளையும் வாக்காளர்களையும் ஈர்த்து வருவதனால அது எங்களுக்கு எப்போவோ மாநில கட்சியாக தரம் உயர்ந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு குட்டி ரீக்கா பார்க்கலாம். இலங்கையில் நடந்த ஈழப்போர் 2009 மே 18 நிறைவடைந்ததா இலங்கை அரசு அறிவிக்குது. அதிலிருந்து சரியா ஒரு வருடம் கழித்து, அதாவது 2010 மே 18 நாம் தமிழர் கட்சி அதோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் ஏற்கனவே சீபா ஆதித்தனார் தொடங்கிய நாம் தமிழர் இயக்கத்தோட நீட்சியாக தான் பார்க்கப்படுது. என்னதான் 2010 கட்சி தொடங்கப்பட்டாலும் அதற்கு அடுத்த வருடம், அதாவது 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் 2014 நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காமல் தேர்தல் அரசியலில் இருந்து விலகியே இருந்தது. முதன்முறையாக 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் இறங்கி குறிப்பாக பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணுன்ற அடிப்படையில் 117 ஆண் வேட்பாளர்களும் 117 பெண் வேட்பாளர்களையும் களமிறக்கினாங்க. தன்னுடைய முதல் தேர்தலில் இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சுமார் 1.1% வாக்குகளை பெற்றது. வழக்கம் போல மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி இவ்வளவு குறைவான வாக்கு சதவீதம் பெற்ற ஒரு கட்சி வெகு நாளைக்கு நீடிக்காதுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. அல்லது வேற ஏதாவது திராவிட கட்சிகளோட கூட்டணியில் போயிடும்னு நினைச்சாங்க. ஆனால் அதையெல்லாம் பொய்ன்னு நிரூபித்து 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கி மீண்டும் தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளில் 20 தொகுதிகள் ஆண் வேட்பாளர்களையும் 20 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்கள் நிறுத்தி களம் கண்டாங்க. கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சுமார் 3.8% வாக்குகளை பெற்றது. என்னதான் 3.8% வாக்குகளை பெற்றாலும் இப்போவும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த மாதிரி ஏதாவது ஒரு திராவிட கட்சிகளோட நாம் தமிழர் கட்சியும் போய் இணைஞ்சிரும்னு மறுபடியும் நினைச்சாங்க. ஆனால் எப்போவுமே திராவிட கட்சிகளோடையும் தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியாக இருந்த நாம் தமிழர் கட்சி 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையும் தனித்தே களம் கண்டு மீண்டும் 117 ஆண் வேட்பாளர்களையும் 117 பெண் வேட்பாளர்களையும் நிறுத்தினாங்க. இந்த முறை 6.8% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தனி கவனத்தை ஈர்த்தது. சமீபத்தில் நடந்த 2024 மக்களவை பொது தேர்தலையும் மீண்டும் 40 தொகுதிகளிலையும் தனித்தே களம் கண்டு 8.2% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உயர்ந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. என்னதான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி உயர்ந்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் அங்கங்கே சின்ன சின்ன அதிருப்திகள் இருக்கவே இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். என்னதான் 2010 கட்சி தொடங்கி 14 வருடங்களை கடந்த போதிலும் நாம் தமிழர் கட்சியால் ஒரு வார்டு உறுப்பினர் பதவியை கூட வெற்றி பெற முடியவில்லையே, அது ஏன்? ஆந்திராவில் 10 வருடத்துக்கு முன்னால் கட்சி தொடங்கிய பவன் கல்யாண் போன தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றாலும் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 22 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று துணை முதலமைச்சர் பதவியும் வாங்கிட்டார். ஆனால் கட்சி தொடங்கி 14 வருடங்களாகியும் நாம் தமிழர் கட்சியால் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை கூட பதிவு செய்ய முடியவில்லைங்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக, நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களை தவிர்த்து அந்த கட்சியில் தெரிந்த முகங்களோ பெரிய ஆட்களோ யாருமே இல்லை. சாட்டை துரைமுருகன், காளியம்மாள் போன்ற ஒரு சிலர் மட்டும்தான் பொதுமக்களுக்கு தெரிஞ்ச முகங்களாக நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. ஆனால் திராவிட கட்சிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும்னு ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க மக்களோட நெருங்கி பழகிறதுக்கான வாய்ப்பும் அந்த கட்சியை மக்களிடத்தில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் அங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்கள் சீமானை தவிர யாரும் இல்லைன்றதுனால அந்த கட்சியை பெண்கள் மற்றும் இதர வாக்காளர்களிடையே நாம் தமிழர் கட்சியை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய முரண்பட்ட பேச்சு. என்னதான் திராவிட கட்சிகளுடைய கொள்கையிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்து அது இளைஞர்களை பெரும்பாலானதாக கவர்ந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருடைய சீமான் அடிக்கடி முரண்பட்ட பேச்சுகளை பேசுவது அவரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சற்று அதிருப்தியை ஏற்படுத்துது. உதாரணத்துக்கு,
ஆமைக்கறி சாப்பிட்டது, யானை கப்பலில் போனது, இது போன்ற நம்பகத்தன்மையற்ற பேச்சுகள் சில அதிருப்தியை ஏற்படுத்துது. என்னதான் தமிழினம் தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும்ங்கிற கொள்கையில் எல்லாருக்கும் பற்று இருந்தாலும் அது தேர்தல் அரசியலில் சரியாக எடுபட முடியலையோங்கிற ஒரு கேள்வி எஞ்சி நிற்கிது. அடுத்ததாக வேட்பாளர்களை நிறுத்துவது. அந்தந்த தொகுதிக்கு பரிச்சயமான வேட்பாளர்கள் நிறுத்துவதன் மூலம் தொகுதியில் அறிமுகமும் கட்சியை பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் கூடுதல் பலமும் தொகுதி முழுமையாக அறிந்ததுனால தொகுதியை பற்றிய நிறை குறைகளும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அப்படி இல்லை. காஞ்சிபுரத்தில் இருக்கவங்கள மதுரையில் நிப்பாட்டுறாங்க, மதுரையில் இருக்கவங்கள தூத்துக்குடியில் நிப்பாட்டுறாங்க, தூத்துக்குடியில் இருக்கிறவங்கள சென்னையில் நிப்பாட்டுறாங்க, சென்னையில் இருக்கிறவங்கள புதுக்கோட்டையில் நிப்பாட்டுறாங்க. இது தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்ட விதி என்றாலும் தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத படித்தவர்கள் என்ற ஒற்றை காரணத்திற்காக மட்டுமே தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாத வேட்பாளர்களை நிறுத்துவதும் தொகுதி மக்களிடையே அவர்களை கொண்டு சேர்ப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது. அடுத்ததான் நாம் தமிழர் கட்சியில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை அவர் வளரலையா அப்படிங்கிறது தெரியல. மற்ற கட்சிகளில் இருக்கிற மாதிரி மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் போன்ற அமைப்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கா, அவங்களாம் யாருங்கிறதே பெரும்பாலான மக்களுக்கும் தெரியலைங்கிறது ஒரு அதிருப்தி தான். இது போன்ற பல்வேறு காரணங்களால் நாம் தமிழர் கட்சி இன்ன வரைக்கும் ஒரு வார்டு உறுப்பினர் பதவியை கூட வெல்ல முடியாமல் இருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் இது கண்டிப்பாக மாறுங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா கடந்த 3 தேர்தல்கள்லையும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவங்கிற முறையில் நாம் தமிழர் கட்சி வளரணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பேசலாம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.